வணக்கம். ஹைதராபாத்ல இருக்கிற நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஐடிஏ டெக்னீஷியனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபா பார்த்துட்டு நம்ம அதில் எலிஜிபிளா இருந்தோம்னா எப்படி அஃபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்றத பார்த்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிடலாம். ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து என்னன்னா ட்ரேடு வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான டோட்டல் வேகன்சி வந்து என்னன்னா 54 வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்குமே வந்து வேரி ஆகும். பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ உங்களோட ட்ரேட்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்குமே தனி வேகன்சிஸ் வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுலயுமே கேட்டகரி வைஸ் வந்து என்னன்னா இங்க வந்து என்ன பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் த கேட்டகரி யூஆர் ஆனீங்கன்னா நீங்க வந்து 35 வரைக்கும், மினிமம் வந்து என்னன்னா 18 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலாக்ஸேஷன்ஸ் ஃபார் வந்து என்னன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து என்னன்னா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 வருஷமும் வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து எக்ஸாம் ஃபீஸ். இதுல நார்மல் வந்து என்னன்னா 500 ஃபார் வந்து என்ன ஆல் த கேண்டிடேட்ஸ் வந்து என்னன்னா பே பண்ண வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 வந்து என்ன ரீஃபண்ட் ஆகும். ஃபார் த கேட்டகரி வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன். அதர் கேட்டகரி வந்து என்னன்னா யூஆர் அண்ட் ஆல்சோ ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தேன் உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 500 அப்படியே வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 100 வந்து என்னன்னா ப்ராசஸிங் ஃபீஸா வந்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா எக்ஸாம் ஃபீஸ்ல வந்து கொடுத்துருக்கிறது. அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஃபாலோடு பை ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்ன உங்களோட மெரிட் லிஸ்ட்டை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ண போறது. ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சுனா ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணா மட்டும் போதும். அதை வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸோ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து என்ன கிளியர் பண்றது. ஓகேவா, இதுல 80 கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூ கேட்பாங்க. வித்தின் வந்து என்னன்னா 1.5 ஹவர்ஸ்ல வந்து இதுல வந்து என்னன்னா 0.33 வந்து என்னன்னா ராங் ஆன்சர், அதாவது பெனால்டிஸ் வந்து என்னன்னா இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதையும் வந்து என்னன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா இதை பாஸ் கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னன்னா அந்த ரிட்டன் டெஸ்ட் 80 மார்க்ல வந்து 32 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டுக்குமே நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதே கேட்டகரி லைக் ரிலாக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறோம் லைக் எஸ்சி எஸ்டி அதே மாதிரி வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்கன்னா நீங்க ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோனா 24 மார்க் வந்து அவுட் ஆஃப் 80ல எடுக்கணும். ஸ்கில் டெஸ்ட்ல வந்து 40 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும். ஸோ இதை பார்த்துக்கணும். ஓகேவா, இங்கேயும் சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட் எடுக்கிற மார்க் தான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறோம் அவங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட்ல வந்து என்னன்னா எடுத்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதை வந்து குவாலிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் இந்த தமிழ்நாட்டில் எங்க கொடுத்துருக்காங்க, 2 சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க, சென்னை அண்ட் மதுரை. ஸோ இங்க போய் தான் வந்து எழுத வேண்டியது. நம்ம அப்ளை ஆன்லைன் பண்ணும் போதே வந்து என்னன்னா நம்ம இந்த 2 சென்டர் தான் வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா, அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு டீடைல் தெரிஞ்சுக்கும். ஓகே, நம்ம எலிஜிபிளா இருக்குமா இல்லையா. ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட nrsc.government.in கெரியர் அப்படின்னு வந்து என்னன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல கூகுளில் சர்ச் பண்ணினா ஸோ இஸ்ரோவோட வந்து என்னன்னா நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல கெரியர் இதுல வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் வந்து போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் பேர் பார்த்தேன். இதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்க இந்த டேரக்டா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட நாங்கள் இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க் பிளஸ் வந்து வெப்சைட் லிங்க் ரெண்டுமே பிங்க் பண்ணியிருக்கோம். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப அப்ளை ஆன்லைன் எப்படி அப்படின்னு பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நீங்க அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த பேஜ் போகணும் ஓப்பனா. இதுல நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கிளிக்னு கொடுத்துக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம்னா இங்கே டூ ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதுல சம் பேசிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் டீடைல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன கேட்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக உங்களுக்கு மெயில் வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க இல்லை அதை பார்த்துட்டு வந்து என்ன நீங்க வந்து என்ன டிசைட் பண்ணுங்க அடுத்த நம்ம எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா, அண்ட் ஏதாவது உங்க அப்ளை பண்ணும்போது இதை டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி அதுக்கேற்றாப்புல நாங்கள் வந்து என்னன்னா சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.